வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, வேலூர் பொதுக்கூட்டத்த பத்தி நம்ம ஃபுல்லா விரிவா பேச போறோம். அதுக்கு முன்னால நான் உங்ககிட்டலாம் ஒரு கேள்வி. நான் குறிப்பா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல என்டிகே வந்து தயவுசெய்து வீடியோவ பார்த்துறாதீங்கன்னு நான் டிஸ்க்ளைமர் சொல்லியிருப்பேன். நீங்களா பார்த்துட்டு வந்து வீடியோ கதர்றீங்க. அதுக்கு நான் பொறுப்பில்ல. நான் என்னத்த அப்படி சொல்லிப்புட்டேன்? உண்மைய தானே சொன்னேன். மாநாட்டுல ஆளே இல்லப்பா. ஆளே இல்லாத கடையில யாருக்கு நீங்க டீ ஆத்துறீங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 600, 700 போலீஸார் வந்து ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? இதே இது தமிழக வெற்றி கழக கூட்டம்னா வந்து இந்த மாரி எடுத்துருவாங்களா? இது வந்து வெறும் காலி சேர்ல தான் இன்னைக்கு வந்து சீமான் பேச போறாரா? இன்னைக்கு சாட்டெல்லாம் வந்து பயங்கரமா பேசினாரு. சனிக்கிழமை வந்து விஜய் அவர்களோட பொதுக்கூட்டத்துக்கும் பிரச்சாரத்துக்கும் வந்து சனிக்கிழமை நாள போய் நீங்க எடுத்திருக்கீங்க. அது சனி அது இதுன்னு என்னென்னமோ சொல்லியிருக்காரு. நீங்க தேர்ந்தெடுக்கிற நாளும் சனிக்கிழமை தான். ஒரு ஆள கூட காணாமப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மைய பூரா சொல்லிட்டோம். இது பூரா வந்து இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த வீடியோ பார்த்துட்டு பயங்கரமா கமெண்ட்ல கதறிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு கவலை கிடையாது. அதாவது இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் வேலூர்ல திங்கட்கிழமை நடக்க போகுது. 23ஆம் தேதி. அதுக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து பொதுமக்கள் சந்திப்புலேருந்து நிர்வாகிகள் கூட்டமா மாத்தி, இன்னைக்கு 4900 பேருக்கான அனுமதிய வாங்கிட்டு, இது வந்து சேலத்தில நடந்த ஒருத்தர் இறந்திருப்பாரு. அந்த சம்பவம் மாரி நடக்கக்கூடாதுன்னு பயங்கரமா மேடையெல்லாம் அமைச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, இது புது தொழில்நுட்பத்தில இதுதான் முதல் முறையா ஒரு மாரி இரும்பல மாரிலாம் போட்டு நீட்டா வந்து பண்றாங்க. அத பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கு. அது போக இப்ப அந்த வேலூர் மாவட்டத்தோட அந்த செயலாளர் அவர்கள் வேல்முருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தொண்டர் படைன்னு சொல்லிட்டு ஒண்ணு அமைச்சு தன்னார்வலர்களை ஈடுபடுத்தி பயங்கரமா காலையிலேருந்து அவங்களுக்கான அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு ஏன்னா வர்றவங்களுக்கு கரெக்டாக பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் திடீர்னு அவசர தேர்வை ஏதாவது ஏற்பட்டால் என்ன பண்ணணும்னு பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காரு திடலுக்குள்ள நின்று. அதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்குலேருந்து ஒரு 700 800 பேர் 1000 பேரை தொடுற அளவுக்கு கூட்டம் இருக்கும். நான் சும்மாலாம் சொல்லலை. நீங்கள் டிவிலையும் பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோலையும் நான் போட்டுட்டோம், இது காமிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய மாநாட்டோட நிலவரத்தை தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிற டைம் 3 மணியான நிலவரம். நீங்கள் 6 மணிக்கு எடுத்துட்டு என்னக்கா பொய் சொல்லிட்டீங்க 20,000 பேர் இருக்காங்கன்னா என்னை கேட்கக்கூடாது. நான் சொல்கிறது 3 மணி நிலவரத்தில் வெறும் காலி சேர் தான் இருக்குது. அந்த கட்சி சார்பில் இருக்கிற ஒரு 100 200 பேர் இருக்காங்க. அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. அதை வந்து இப்போ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். தயவுசெய்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க நம்ம வீடியோ பார்க்காதீங்க. இது முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் எங்களோட சப்ஸ்கிரைபருக்கும்னு அவங்களா பார்த்துட்டு வந்து கதறதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. இதுதான் வந்து நிலவரத்தோட ஒரு மேட்டராக இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து பயங்கரமாக அன்னைக்கு நான் தமிழக வெற்றிக்கழக விஜய் அவர்களுக்கு பாடம் புகட்டணும். எங்க அண்ணன் சீமான் சாதனம் பண்ணிட்டாரு. திரள் நிதியை வசூல் பண்ணி பயங்கரமா நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோஸ்லயும் சரி ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லயும் சரி பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வேலூர் கூட்டம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, இன்னைக்கு அடுத்து வரப்போற தேர்தலுக்கு சம்பந்தப்பட்டதுனாலும் சரி, விஜய் அவர்கள் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட போறார் அப்படின்றது இன்னைக்கு பெரும் எதிர்பார்ப்பா இருக்கு. அது ஏன்னு நீங்க கேட்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேடை அமைக்கிறது, சேர்ஸ் போட்டு மக்களை உட்கார வைக்கிறது, இன்றைக்கி 4900 பேருக்குமான அந்த சேர்ஸ் போட்டு உட்கார வைக்கிறது, விஜய் அவர்களோட வண்டி வந்து நிற்கிற இடம் எல்லாமே பார்க்கும்போது ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன மினி மாநாடாகவே அது செயல்பட போகுதுன்றதுனால அடுத்து மார்ச் 1ஆம் வாரத்துலேருந்து வேட்பாளரோட பட்டியலையும் வெளியிட போகிறாரு. ஒன்றா வந்து அதுக்கான அறிவிப்பு இருக்கும்ன்றதுக்காகவும் இப்போ வேலூர்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. யார் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. அது போக விஜய் அவர்களோட தொகுதி இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது எல்லாமே வந்து அதிகாரப்பூர்வமாக வரல அப்படின்னா கூட தமிழக வெற்றி கழக சைட்லேருந்து வந்த ஒரு சின்ன தகவலாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சீமான் அவர்களையும் தமிழக வெற்றி கழக விஜய் அவர்களையும் ரெண்டையுமே சேர்த்து வச்சு இன்னைக்கு நான் வந்து எங்களோட மாநாட்டில் நாங்கள் எப்படி மாசை காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்டெல்லாம் பயங்கரமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக அவர் ஆளையே காணோம். எங்கே போனார் என்ன ஆனாருன்னே தெரியல. இன்னைக்கு காலையில் குறிப்பாக நான் சொல்லணும்னா எடும்பாவனம் கார்த்திக் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இன்னைக்கு கூப்பிட்டு பாலிமரெல்லாம் கூப்பிட்டு பயங்கரமாக பேட்டி எடுத்து கொடுத்துட்டு இருக்காப்புல. இன்னைக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு பாடம் புகட்டியே ஆவோம். கிரீஸ் தடவுறதுக்கு இது என்ன டிவிக்கே மாநாடா, இது வந்து அணில் குஞ்சுகளோட மாநாடா, கிடையவே கிடையாது, இது ஆம குஞ்சுகளோட மாநாடு அப்படின்னு சொல்லி அவர் வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கன்றாவையெல்லாம் வேற நம்ம பார்க்க வேண்டியிருக்கே. இன்னைக்கு ஒரு சேனல்ல கூட இன்னைக்கு அதை காட்டலைங்க. குறிப்பாக ஒரு சில அதாவது அதிகமாக நியூஸ் காட்டுற ஒரு பொதுவான சேனல்கள் காட்டிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் தம்பிகள் தான் போட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நான் சீமான் அவர்களுக்கு சொல்ல வர்றது தனிப்பட்ட முறையில் என்னன்னா, இவ்வளோ செலவு பண்ணி எதுக்கு மாநாடு நடத்தணும்? இன்னைக்கு வந்து உங்களோட வெளிப்படையான ஒரு உண்மைன்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் இன்னைக்கு ஒன்று பேச்சு பேசுவீங்க, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவீங்கன்னு ஊருக்கே தெரியும். ஊரை ஏமாத்துறீங்கன்னு தெரியும். உங்கள் கட்சியில் இருக்கிற சாட்ட பெண்களை நாராசமாக பேசுவார்னு தெரியும். அது போக
தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இப்போ பேசுகிற பெண்களையும் சரி, ஆண்களையும் சரி, இளைஞர்களையும் சரி, ஒட்டுமொத்த தமிழக பெண்களையும் சரி, நீங்கள் ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது உங்கள் மாநாட்டுக்கு யார் வருவா? இது நம்மளோட கேள்வியாக இருக்குது. 2வது முக்கியமான விஷயமா அந்த தண்ணி பாட்டில், அதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா 234 பேரை வந்து ஒரு மேடையில் வச்சு அறிமுகப்படுத்துகிறதா சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு தண்ணி தவிச்சிரும் அப்படின்றனால என்ன பண்ணுறாங்கன்னா, நெகிழி பயன்படுத்தக்கூடாது, அதாவது பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக சில்வர் வாட்டர் பாட்டில், ஆளாளுக்கு ஒவ்வொரு வாட்டர் பாட்டில் அப்படிலாம் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. 2 வாட்டர் பாட்டில், அதில் தண்ணியை பிடிச்சி தான் கொடுப்பாங்களாம். இதெல்லாம் வந்து அவங்களே பெருமையாக சொல்கிறாங்க. இது என்னடா அது அக்கா நீங்கள் வடக்க எடுத்து போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் தான் நாம் தமிழர்ல இருந்து இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களோட சேனல்னு வச்சுருப்பாங்கல்ல, அதில் போட்டுக்கிட்டு இருக்கிற காமெடியே அதுதான். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களும் சரி, சீமான் அவர்களோட தொண்டரும் சரி, இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தாங்க. எப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட போக்கு, நமக்கு நம்மளோட போக்கு. அவங்களோட போக்கு தமிழ் தேசியம், நம்மளோட போக்கு வந்து தமிழ் தேசியம், திராவிடமும் இரு கண்கள்னு விஜய் சொல்லியிருக்காரு. அது ஒரு மாதிரியா நம்ம போயிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் சாட்டை என்ன பண்ணிட்டாப்ல, இன்னைக்கு வந்து பயங்கரமாக வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களையும் சரி, 2ஆம் கட்ட தலைவர்களையும் சரி, அங்கே இருக்கிற குறிப்பாக தொண்டர்களை, இன்னைக்கு தலைவர்கள் வந்து கட்சி மாறுவாங்க, கூட்டணி மாறுவாங்கன்றது வேற பக்கம். ஆனா தொண்டர்கள் அப்படின்றவங்க, அடிமட்டத்திலேருந்து வர்ற ஒரு தொண்டர் அப்படின்றவங்க, இன்னைக்கு அந்த கட்சியோட தலைவரை பிடிச்சி போய் வர்றவங்கன்றவங்க அதில் தான் இருப்பாங்க, அதில் தான் நீடிப்பாங்க. இது வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அசிங்கமாக வந்து தொண்டர்களை பேசுறது, வாய்க்கு வந்தபடி பேசுறது, பெண்களை போட்டு வம்புழுக்கிறது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற முக்காவாசி ஆண்கள் மேலே பெண்கள் வழக்கு இருக்கு. இது வந்து கரெக்டாக அவரோட தலைவர் மேலே இருக்கணும் போது தொண்டர்கள் எல்லாம் நம்ம சொல்லவா வேணும்? அப்படி இருக்கும்போது நம்ம அதை பேச வேண்டிய சூழ்நிலை நமக்கு வருது. அதனால தான் நம்ம பேசுகிறோம், இல்லைன்னா நம்ம பேச போகிறது கிடையாது. இதுதான் இன்னைக்கு நிலவரம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்டிகேவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி அவங்க ஒரு தப்பான மனப்போக்கில் இருக்காங்க பார்த்தீங்களா? அதை உடைக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நம்ம வீடியோ போட்டோம். இதுக்கு முன்னாடி கூட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், வேட்பாளர்களோட பட்டியலை அறிவிச்சிருப்பாங்க, ஒரு 10 பேருக்கான தொகுதி சொல்லியிருப்பேன். அதுக்கான அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை அப்படின்னா கூட வந்த தகவல், அதாவது தலைவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். இது வந்து நான் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, எனக்கா கமெண்ட் வந்து தலைவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறீங்களேன்னு. தலைவர் கையில் இருக்கிற பேப்பர்லேருந்து வந்த அறிவிப்பை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். இன்னும் அடுத்தடுத்து சீமான் மாநாட்டில் என்ன பேசுகிறாப்புல, அங்கே இருக்கிற 234 பேரை அந்த ஒரே மேடையில் நிற்க வச்சு அவரோட தொகுதி வேற அறிவிக்கிறாராம், காரைக்குடின்னு நினைக்கிறேன். அதையும் சொல்ல போகிறாராம். என்ன தான் பண்ணுவார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தயவுசெய்து சீமானோட தம்பிகளுக்கு நான் சின்ன அறிவுரை சொல்கிறேன். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்கேயாவது ஊர் ஓரமாக ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கிளம்பி திருச்சிக்கு போய் மாநாட்டில் உட்காருங்க. உங்களோட மாநாடு அந்த சேர்லாம் வந்து காலி சேராக பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சீமான் அவர்கள் வந்து எங்களுக்கும் ஒரு அண்ணனாக தான் இருந்தார். நாங்களும் வந்து இதுக்கு முன்னாடி ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். நானும் சீமானுக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டிருக்கேன். அவரோட ஒரு காலத்தில் நானும் ஒரு தொண்டராக இருந்திருக்கேன்ற ஒரு மனசில் சொல்கிறேன். நான் தயவுசெய்து எங்கேயாவது இருந்தீங்கன்னா போய் அந்த சேரை நெப்புறதுக்காவது உட்காருங்க. பாவம் மனுஷன் திரள் நிதிலாம் வாங்கி பயங்கரமாக செலவு பண்ணி 10 கிலோமீட்டருக்கு கொடியெல்லாம் கட்டி நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே போய் உட்காந்துட்டாப்ல. மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்களாம், இலங்கையிலேருந்து வந்திருக்காங்களாம். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்தே போகாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டையும் சரி, சீமானும் சரி, சாட்டையால் தான் இன்றைக்கி சீமான் வந்து ஒரு மாதிரியா போயிட்டுருக்காரு, நாசமாக போகிறாரு, கட்சியை கொஞ்சம் சாட்டை முடிச்சு விட போகிறாரு அப்படின்றது இன்றைக்கி பேச்சாக போயிட்டுருக்கு தமிழகத்தில். 26 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி இருக்குமா அப்படின்னு தெரியல. அது வரைக்கும் சாட்டை விட்டு வைப்பாரான்னு கூட தெரியல. பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுது. சாட்டை எதுவும் தொகுதியில் நிற்கிறாப்ல அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி சாயந்தரம் நம்ம மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் தந்துட்டே இருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.